மேடம், உங்களோட நஷ்டம் இன்னொரு பொண்ணுக்கு லாபம் ஆயிடுச்சு. புரியல? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் எங்க சார் உங்க பின்னாடி சுத்திட்டு இருப்பாரு? காலம் முழுக்க காத்திருந்தாலும் இந்த காதல் கை கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால சாருக்கு நானே சூப்பரா ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன். மயிலு, குகன் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க குறுக்க புந்து குழப்பாதீங்க, இருங்க. மேடம், இந்த பாருங்க, இது சாருக்கு நான் பார்த்த பொண்ணோட போட்டோ. சார் இந்த போட்டோ பார்த்து ஓகே சொல்லிட்டாரு. முன்னாள் காதலி என்ற முறையில நீங்களும் ஒருத்தோட பார்த்துட்டு ஓகே சொல்லுங்க, நான் ஆக வேண்டியதை பாக்குறேன். இந்த பிடிங்க. இவர் கட்டிக்க போற பொண்ணெல்லாம் நான் எதுக்கு பார்க்கணும்? நான் ஏன் ஓகே சொல்லணும்? கண்டவங்க போட்டோவெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. இவரு எந்த கழுதைய வேணாலும் கட்டிக்கிட்டோம், எனக்கு என்ன வந்துச்சு? மேடம், எனக்கு என்னன்னு உங்க வாய்தான் மேடம் சொல்லுது. ஆனா உங்க மனசு பொறாமையில பொங்குற மாதிரி இருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவருக்குன்னு ஒருத்தி வந்துட்டா இவர் என் பின்னால சுத்த மாட்டாருல்ல. ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சதுன்னு நான் நிம்மதியா இருப்பேன். இவர் யார வேணா கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். ஏய் மயிலு, மயிலு நான் சொல்றத கேளு. என்ன குகன் இதெல்லாம்? நடக்காத விஷயத்த சொல்லி ஏன் மயில வெறுப்பேத்துனீங்க? நண்பா, இதெல்லாம் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் நண்பா. வாயை திறந்து காதல சொல்ல முடியாம மேடமோட மனசு அப்படியே பாறை மாதிரி இறுகி இருக்கு. இப்படி ஒரு வெடிய போட்டாதான் பாறை வெடிக்கும், காதல் பொங்கும். நீங்க மனசு மாறவே மாட்டீங்கன்ற நம்பிக்கையில தான் மேடம் உங்க காதல ஒத்துக்காம ஆட்டம் காட்டுறாங்க. போட்டிக்கு ஒரு ஆளு வந்துட்டான்னு தெரிஞ்சா உங்களை மிஸ் பண்ணிட கூடாதுன்ற பயத்துல அவங்க எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சரி குகன், யாரோட போட்டோவை காமிச்சீங்க? இந்தாங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் எங்க சார் உங்க பின்னாடியே சுத்திட்டு இருப்பாரு? காலம் முழுக்க காத்திருந்தாலும் இந்த காதல் கை கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால சாருக்கு நானே சூப்பரா ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன். இது சாருக்கு நான் பார்த்த பொண்ணோட போட்டோ. சார் இந்த போட்டோ பார்த்து ஓகே சொல்லிட்டாரு. முன்னாள் காதலி என்ற முறையில நீங்களும் ஒருத்தோட பார்த்துட்டு ஓகே சொல்லுங்க. என்ன மயில, ரொம்ப டென்ஷனா இருக்க போல? எனக்கு என்ன டென்ஷன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ யார வேணும்னாலும் பொய் சொல்லி ஏமாத்தலாம். நான் உன் மனசாட்சி, என்னை ஏமாத்தவே முடியாது. கோபத்துல உன் வயிறு எரியறதும் மனசு பொங்குறதும் எனக்கு நல்லாவே தெரியுது. ஏய், சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காத, பேசாம போயிடு. போறேன் போறேன், நீ உண்மையை ஒத்துக்க, நான் போயிடுறேன். எதை ஒத்துக்க சொல்ற? ஜீவா சார் மேல உனக்கு இருக்கிற காதலதான். இங்க பாரு, எனக்கு யார் மேலயும் காதல் இல்ல. இல்லனா சாரோட ஃப்ரெண்டு அவருக்கு பொண்ணு பாத்திருக்கேன்னு சொன்னதும் நீ ஏன் கோபப்படணும், பொறாமையில பொங்கணும்? சந்தோஷமா வாழ்த்து சொல்லிட்டு வர வேண்டியதானே? நான் சந்தோஷமா வாழ்த்து சொல்லிட்டு தான் வந்தேன். சந்தோஷமா வாழ்த்து சொல்றதுக்கும் சாபம் கொடுக்கற மாதிரி வாழ்த்து சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குடி முட்டாள். நான் சாதாரணமா தான் வாழ்த்து சொன்னேன். நீ எப்படி சொன்னன்றதுக்கு சாட்சியே நான் தான். நீ கண்டதையும் பேசி என்ன குழப்புற. இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? ஜீவா சாரு உன் கனவை கலைக்கிறவரு இல்ல, அத நிறைவேற்றதுதான் தன்னோட கனவாவே நினைச்சிட்டு இருக்கிறவரு. அவர் மேல இருக்க காதல நீ இதுக்கு மேலயும் மூடி மூடி மறைக்காத.
அவரை விரும்புறேங்கிறத வெளிப்படையா சொல்லிடு. இங்க என் அம்மா தங்கை தவிர உலகில் எனக்கு பிடித்த ஒரே பெண், என் உயிரில் நிறைந்திருக்கும் பெண், என் உயிராகவே மாறியிருக்கும் பெண், இவள்தான், இவளோடுதான் இனி என் வாழ்க்கை. இல்லை இல்லை, இவளேதான் என் வாழ்க்கை. போட்டோ அனுப்புனதோட நிக்காம லூசுத்தனமா கிறுக்கி வேற வச்சு கடுப்பேத்துறாரா? ச்சே! என் அம்மா தங்கை தவிர உலகில் எனக்கு பிடித்த ஒரே பெண், என் உயிரில் நிறைந்திருக்கும் பெண், என் உயிராகவே மாறியிருக்கும் பெண், இவள்தான், இவளோடுதான் இனி என் வாழ்க்கை. இல்லை இல்லை, இவளேதான் என் வாழ்க்கை. இந்த போட்டோவை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு நேரம் வெறுப்பேத்திட்டு இருந்தாரா? கொஞ்ச நேரத்துல என்னை ரொம்ப டென்ஷன் படுத்திட்டாரு. இருக்கு அவருக்கு. சார், பழையம்னே சார், டிஃபன் அப்படியே எடுத்துட்டு வர்ற? ஆண்டவர் சாப்பிடலையா? இல்ல சார், பசிக்கல, வேண்டான்னு சொல்லிட்டாரு. பாவம் ஆண்டவர். பையன் ஒரு பக்கம் படுத்துறான், இன்னொரு பக்கம் அவங்க சம்சாரம் அவரை வீட்லயே சேர்க்க மாட்டேன்னு விரட்டிட்டாங்க. அந்த மனுஷனால எப்படிமா நிம்மதியா சாப்பிட முடியும்? சார், அந்த அம்மா வீட்டை விட்டு விரட்டிட்டாங்களா? இது என்ன அநியாயமா இருக்கு சார்? அவங்க ஏன் சார் இப்படி செஞ்சாங்க? எல்லாம் பையன் மேல இருக்கிற பாசம் தான் புதமணி. பையனை வீட்டுக்கு கூட்டு வராம நீங்க வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு ஆண்டவரோட சம்சாரம் சொல்லிட்டாங்களாமா. ஆண்டவருக்கு போறதுக்கு இடம் இல்லாம இங்க வந்துட்டாரு. ராத்திரியில இருந்து இங்கதான் இருக்காரு புதமணி. இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஸ்டேஷன் தான் அவருக்கு வீடு. அக்கா, கொடுங்க. என்ன பண்ண போற மயிலு? சாருக்கு நான் போய் கொடுத்து பாக்குறேன்க்கா. வேண்டாம் மயிலு, சார் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காரு. நீ எடுத்துட்டு போனா கண்டிப்பா வாங்கி கட்டிப்ப. அவரை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுரு. இல்லக்கா, அவர் அப்படியே விடுறது எனக்கு என்னமோ சரியா படலக்கா. அவர்கிட்ட வாங்கி கட்டிக்கிறது எனக்கு ஒண்ணும் புதுசு இல்லல்ல. அவர் என்னதான் சொல்றாருன்னு நானும் பாக்குறேன். மயிலு, பழையம்னே தடுக்காத. ஆண்டவரோட அர்ச்சனை தான் புது அம்மனிக்கு சுப்பிரபாதம். வாங்கிட்டு போற வீடு. சார், மணிமேகலைட்ட டிஃபன் வேணான்னு சொல்லி தானே அனுப்பிச்சேன். நீ எதுக்கு திரும்ப எடுத்துட்டு வந்திருக்க? சார், கோபமோ வருத்தமோ சாப்பாட்டு மேல காட்டக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க சார். அது மட்டும் இல்லாம நீங்க ஊரையே காப்பாத்த போற பொறுப்புல இருக்கிறவரு. நீங்க வைத்த காய போடக்கூடாது சார். அது உங்களுக்கும் நல்லதில்ல, ஊருக்கும் நல்லதில்ல. நான் மயிலு, நான் சொன்னதை திரும்ப சொல்லி என்னையே கிண்டல் பண்றியா? இல்ல சார், என்னோட மேல் அதிகாரி நல்லா இருக்கணும்ன்ற அக்கறையில தான் சார் நான் பேசுறேன். எனக்கு யார் அக்கறையும் தேவையில்லை. இதை எடுத்துட்டு போ. சார், உங்க பிரச்சனை என்ன, ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் சார். பரமன் சார் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு.
மனசுக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு சார். பையன் மேல பாசம் இருக்க வேண்டியதுதான் சார். அதுக்காக அவங்க இந்த அளவுக்கு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பையனோட பாசம் கஸ்தூரி கண்ணை மறைச்சிருச்சு. அவ புத்தியையும் பேதலிக்க வச்சிருச்சு. வேற என்ன சொல்றது நானு? காலையில அவங்க என் வீட்டுக்கு வந்து கத்திட்டு போனாங்க சார். அவங்க மேல கம்ப்ளைண்டா நான் இதை உங்ககிட்ட சொல்லல சார். அவங்களோட கோபம் எனக்கு புரியுது. என் மேல அவங்க கோவப்படுறதுல கூட ஒரு நியாயம் இருக்கு சார். ஏன்னா 2 தடவையுமே வெற்றியை நான் தான் புடிச்சிட்டு வந்தேன். ஆனா உங்க மேல கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல சார். ஒரு இன்ஸ்பெக்டரா இந்த விஷயத்துல நீங்க எதுவுமே செய்ய முடியாது. சட்டப்படிதான் நடந்தாகணும். ஒரு அப்பாவாவும் நீங்க அவனை வெளியே எடுக்க லீகலா தான் சார் மூவ் பண்ண முடியும். அதெல்லாம் நீங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கலாமே சார். புரிஞ்சுக்கிற இடத்துல அவ இல்ல மயிலு. பையன் ஜெயிலுக்கு போனத அவளால ஏத்துக்கவே முடியல. கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரி ஆயிட்டா. யதார்த்தம் புரியாம அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வந்தா போதும்னு நினைக்கிறான். அந்த தவிப்புல தான் என்ன செய்யறோம்னு தெரியாம அவ இப்படிலாம் நடந்துக்கிறான். கஸ்தூரியோட வேதனையும் கோபமும் எனக்கு நல்லா புரியுது மயிலு. ஒரு அப்பாவா நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு அவதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அதான் என்னை இப்படி வீட்டை விட்டு வெற்றி தப்புச்சும் திரும்ப மாட்டினதுதான் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். 2-3 நாள்ல அவங்க சரியாயிடுவாங்க சார். அவங்களுக்கும் உங்களை விட்டா வேற யாரு சார் இருக்கா? என்னதான் சண்டை போட்டாலும் சமாதானப்படுத்தவோ ஆறுதல் சொல்லவோ நீங்க மட்டும் தானே சார் இருக்கீங்க. நிச்சயமா அவங்களே வந்து உங்களை கூப்பிடுவாங்க சார். இப்போதைக்கு கஸ்தூரி அப்படி நடந்துக்காம இப்படி நான் தனியா இருக்கிறது தான் நல்லது. நான் பக்கத்துல இருந்த வெற்றி எப்ப கூட்டிட்டு வருவீங்க, எப்ப வெளியே விடுவீங்கன்னு அதையே தான் கேட்டுக்கிட்டு இருப்பா. அது சாத்தியம் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சது தான் நான் சொல்ல முடியும். ஆனா அது அவளால புரிஞ்சிக்க முடியாது. 2 பேத்துக்குள்ள டெய்லி சண்டை தான் நடக்கும். அதுக்கு பதிலாக கொஞ்ச நாளைக்கு நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது தான் மேலு. பையன்தான் முக்கியம்னு 20 வருஷத்துக்கு முன்னால் நான் ஒரு பெரிய தப்பு செஞ்சேன். அதே தப்பை இப்ப என் பொண்டாட்டியும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த தப்பை நான் ரியலைஸ் பண்ற மாதிரி அவளுக்கும் ஒரு காலம் வரும். டியூட்டி நேரத்தில் இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்க வேணாம், போய் வேலையை பாரு. மயிலு, சார் நீ எனக்கு ஒரு வேலை செய்யணுமே. சொல்லுங்க சார். துணி எடுக்காம வந்துட்டேன். வீட்டுக்கு போய் என் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரியா? கஸ்தூரி திட்டுவாளேன்னு யோசிக்கிறியா? அது பரவாயில்ல சார். நான் முன்னால போய் நின்னா அவங்க டென்ஷன் தான் அதிகமாகும் சார். நான் போய் அவங்கள தொந்தரவு பண்ணணுமான்னு தான் யோசிக்கிறேன். இல்ல மயிலு, உன்னாலதான் அவளை டீல் பண்ண முடியும். தயவு செஞ்சு நீயே போயிட்டு வந்துரு. ஓகே சார். சார், டிஃபன் சாப்பிட்றேன். ஓகே சார்.
பறிச்சாங்கன்னு சொல்லி ஒரு கும்பலை தூக்கி உன் பொண்ணு உள்ள வச்சிருக்கால, அதுல என் புள்ள வெற்றியும் இருக்கான். அவ இப்பவே வெளியில வரணும், இல்லன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன். செய்வனை வச்சு உங்க எல்லாரையும் நாசம் பண்ணிடுவேன். என்ன ஆச்சுமா? பால் பொங்குறது கூட தெரியாம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல மலரு. அம்மா, என் வேலையில தலையிடாதீங்கன்னு மயில் சொன்னதுனால அதை நினைச்சு வருத்தப்படுறியா? அதெல்லாம் எனக்கு மயில் மேல எந்த வருத்தமும் இல்ல மலரு. அவ சொன்னதெல்லாம் சரிதான். இதே வீட்டு விஷயம்னா நான் தலையிடுறது சரியா இருக்கும். இது அவ வேலை விஷயம். எது சரி எது தப்புன்னு அவளுக்கு தான் தெரியும். அதுல நான் தலையிடுறது நியாயம் இல்லதான். உண்மையா சொல்ல போனா மயில் தன் வேலைய நேர்மையா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவ இப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்ததே நான் தான். நான் நினைச்ச மாதிரி அவ இருக்காளேன்னு நான் பெருமை தான் படணும். ஆனா இப்ப நானே அதுக்கு எதிரா பேசுற மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சு போச்சு மலரு. அதத்தான் அவ ஏன்னு கேக்குறா. அதுவும் அந்த இன்ஸ்பெக்டர் விஷயத்துலதான் நீ இப்படி நடந்துக்கிற. அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும் தான் அவ கேக்குறா. எங்க எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்குமா? அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்துதான் நான் பயப்படுறேன்னு நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த வேலை மேல எனக்கு பொதுவாவே ஒரு பயம் வந்துருச்சு மலரு. அவ போலீஸ் ஆகணுங்கிற ஆசை அவளுக்கு வளர்த்ததே நான் தான். அது பெரிய தப்புன்னு எனக்கு இப்ப தோணுதுடி. அப்ப ஏதோ உங்க அப்பா மேல இருக்கிற கோபத்துல என் பொண்ணு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆக்கி காட்டுறேன்னு மனசுல வைராகியத்தை வளர்த்துக்கிட்டேன் நானு. ஆனா இந்த வேலையில அவ சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இதுல இருக்கிற பிரச்சனையில எனக்கு முழுசா புரியுது. அதுவும் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு சிக்கல் வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கல மலரு. அவ யாரோ ஒரு திருடனை புடிச்சு அவனால ஒரு பிரச்சனை வந்தா அவ கூட இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களும் தானே அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்திருப்பாங்க. ஆனா கூட இருக்கிற இன்ஸ்பெக்டரே அவளுக்கு பகையா மாறினா யாரடி அவளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க? அந்த பயத்துலதான் நான் இப்படி எல்லாம் பேசுறேனே தவிர எனக்கு தனிப்பட்ட காரணம் எல்லாம் எதுவும் இல்ல மலரு. பெத்த மனசை கடந்து தவிக்கிறது அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த இன்ஸ்பெக்டர் நினைச்சு கூட எனக்கு பயம் இல்லடி. ஆனா இங்க வந்து பேசிட்டு போனாங்களே அந்த அம்மா, செய்வன வெப்ப அது இதுன்னு அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மலரு. அம்மா, அவங்க ஏதோ கோவத்துல கத்திட்டு போறாங்கம்மா. அதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத. இல்ல மலரு, அந்த அம்மாவோட ஆவேசத்தையும் கோபத்தையும் பாக்கும்போது என்னால இதை சாதாரணமா எடுத்துக்க முடியல. அவங்க மகனை ஜெயில வச்ச கோபத்துல அவங்க என்ன வேணும்னாலும் செய்வாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அந்த இன்ஸ்பெக்டர் பழி வாங்குற வன்மத்தை நேரா தான் நம்ம கிட்ட காட்டினாரு. அவரை மாதிரி நேரா வந்து மோதிர எதிரியை கூட நாம சமாளிச்சிடலாம். ஆனா இந்த மாதிரி ஏவல் செய்வனங்கிறது வேற மாதிரி. கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்தியை ஏவி விட்டாங்கன்னா நம்ம குடும்பத்துல ஒரு நல்லதும் நடக்காது. நம்ம யாரும் நிம்மதியாவே இருக்க முடியாது மலரு. அந்த கரையை அரிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கெட்ட சக்தி நம்ம குடும்பத்தையே அழிச்சிடுண்டி. உன் பயம் எனக்கு புரியுதுமா. நாளைக்கு வேணும்னா நம்ம குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? அங்க மட்டும் போனா பத்தாதுடி. நம்ம தண்ணி பந்தல் சாமியா இருக்கார்ல, அவர்கிட்ட போய் விஷயத்தை எல்லாம் சொல்லி வச்சு என்ன செய்யலான்னு கேக்கலாம். யார் செய்வின வச்சாலும் அதை முறியடிக்கிற மாதிரி ஏதாவது எந்திரமோ தாயத்தோ அவரு கொடுப்பாரு. அவர் ஒரு தடவை பார்த்து பேசினாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். நாளைக்கு வேலையா அவரை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? சரிம்மா, எனக்கு என்னமோ அந்த அம்மா சொன்னதை செய்யற அளவுக்கு போக மாட்டாங்களோன்னு தான் தோணுது. ஆனா ஓ நிம்மதிக்காக நாம போய் சாமியார பாத்துட்டு வந்துடலாமா? சரி மலரு, நீ போய் உட்கார், நான் பால் எடுத்துட்டு வரேன்.
எதுக்கு நீ திரும்ப திரும்ப என் வீட்டுக்கு வந்து என் உயிரை எடுத்துட்டு இருக்க? ஏன் அனாவசியமா கத்தி உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? சார் அவரோட ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு வர சொன்னாரு. நீங்களே எடுத்து கொடுக்கறீங்களா இல்ல நானே உள்ள வந்து எடுத்துக்கிட்டுமா? ஏய், இது என் புள்ளையோட வீடுடி. அவனை ஜெயில தூக்கி போட்டுட்டு நீ அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவியா? அசிங்கமா இல்லையாடி உனக்கு? இப்படி ஒரு கிரிமினல் பிள்ளைய பெத்ததுக்காக நீங்க தான் அசிங்கப்படணும்.